I welcome everyone for the decennial graduation day. I request our Swamigal to give away his blessings to the graduates. Thank you. உலகெல்லாம் நம்புவதற்கரியவன் உலாவியன் மனிதன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுன மலசிறந்தடி வாழ்த்தி வணங்குவான். குடலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிக்கு சாமிகள் திருவடிகள் போற்றி. இந்த பட்டமளிப்பில் நீங்கள் எல்லாம் படித்து முடித்து ஒரு 7 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த 7 மாதத்திலே நீங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் படித்து முடித்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ உள்ள சூழல் எதையும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல். இப்போ உள்ள சூழ்நிலை நீங்கள் பிஏ தமிழ் படித்திருந்தாலும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருந்தாலும், மேத்ஸ் படித்திருந்தாலும், இனிமேல் கம்ப்யூட்டரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ தெரியவில்லை என்றால் நீங்கள் படிக்காதவருக்கு சமம். அதனால் தயவு செய்து உங்கள் துறையில் எப்படி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாம் என்று தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதனால் நான் நம்ம கல்லூரியில் ஒரு முன்னெடுப்பு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் படித்து முடிச்சவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம், எல்லாருக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஓரியன்டேஷன், அடிப்படையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நீங்கள் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2 பகுதி. ஒன்று, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்கிறது என்று நாம் உருவாக்குவது. இன்னொன்று, அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு. இது கார் செய்கிறதுக்கும் கார் ஓட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் உங்களெல்லாம் கார் செய்ய சொல்லலை, காரை ஓட்டுறதுக்கு கற்றுக்குங்க. இனிமேல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பயன்படுத்த முடியலைன்னா உங்களுக்கெல்லாம் என்ன வேலை கிடைக்கும், இல்லை இப்போ இருக்கிற வேலை தங்குமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தெரியும். ஏற்கனவே இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய 2 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எடுத்துக்காட்டு. நீங்கள் அதுவே முக்கியமான விஷயம்னு எடுத்துக்க வேண்டாம், அதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துங்க. பகவத்கீதையை ஒருத்தர் பல மொழிகளில் எல்லாரும் படிக்கிற மாதிரி ஏற்படுத்துறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆப் பண்ணணும்னு நினச்சார். அவருக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, அவருக்கு ஆப் எல்லாம் தெரியாது, அவருக்கு கோடிங் நாலேஜ் இல்லை. அவர் ஒரு 30,000 ரூபாய் செலவில் 3 டூல் உபயோகப்படுத்தி 7 நாட்களில் அதை பண்ணிட்டார். அதற்கு அவர் பண்ண மொத்த செலவு 30,000 ரூபாய். இது சாதாரணமாக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களோ என்ஜினியர்களோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்கிட்ட கொடுத்துருந்தா சுமார் 6 மாதமும் சுமார் ஒரு 10 லட்சம் ரூபாயா ஆயிருக்கும். அப்பவும் இது திறம்பட செஞ்சிருக்க முடியுமா என்று தெரியாது. அது ஒரு எடுத்துக்காட்டு. 2வது எடுத்துக்காட்டு இன்னும் மிகவும் முக்கியமானது. சி கம்பைலர் என்பது ரொம்ப கடுமையான ஒரு சாஃப்ட்வேர். அதை இப்போ புதிய முறையில் ஆந்த்ரோபிக்ங்கிறவங்க ஒரே சமயத்தில் 75 ஏஜென்ட் ஏஐ என்ற டூலை பயன்படுத்தி 70,000 அதாவது $30,000 அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. இது அவங்க பண்ணவங்க சொல்றது. இது 70 வருஷத்துல இது பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நாங்கள் ஒரு 3 மாசத்துல பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப இதுல 2 விஷயம் நீங்க புரிஞ்சுங்க. ஒண்ணு, நேர சுருக்கத்துல எதையும் செய்யக்கூடிய தகுதி நமக்கு வேண்டும். இப்ப நம்ம 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா நம்ம 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கான தகுதி நம்ம
வளர்த்துக்கணும். ஏன்னா இனிமேல் 15,000 ரூபாய் சம்பள வேலை போயிடும். இன்னும் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ என்ட்ரி லெவல் ஜாப் அப்படின்னு சொல்ற வேலை எதுவுமே இருக்காது. எந்த வேலைக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை. அதனால நான் இதெல்லாம் படிக்கல, நான் கம்ப்யூட்டர் படிக்கல, இதெல்லாம் இனிமேல் இருந்தால் நாம் இருந்த இடத்தில் இருப்போம். என்னுடைய வேலையை எடுத்துட்டு போயிடுச்சுன்னு நாம் புலம்புறதுனால எந்த பயனும் இல்லை நம்ம வாழ்க்கை. அதனால தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க அடிப்படையான ஏஐ கத்துக்கிறதுக்கும், இனிமேல் ஏஐ அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டர் தெரிய தேவையில்லை, நமக்கு இந்த டூல்ஸை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சா போதுங்கும் போது அது என்ன மேஜிக்கா? அதுல இந்த ஏஐ பயன்படுத்தினீங்களா அப்படின்னு கேட்டா அது ஒன்றும் மேஜிக் இல்லை. இங்க இருந்து ஒரு கொடுத்த உடனே அரிசி கொடுத்த உடனே அது இட்லியா வராது. அதற்கான ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு நாம கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அப்ப நாம வளர்த்துக்க வேண்டிய டூல் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். நாம் எப்படி அந்த ப்ரோக்ராமுக்கு சொல்லணுமோ அதுபடிதான் அது செய்யும். இப்ப நீங்க ஒரு கிருஷ்ணர் படத்தை வரையணும்னு சொன்னா அதுக்கு வரைய தெரியாது. கிருஷ்ணர் எப்படி இருப்பாருன்னு நீங்க உருவத்தை சொல்லணும். அப்போ உங்க கற்பனை முக்கியம், நீங்க அதை எப்படி சொல்றீங்கிறது முக்கியம், கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியம். இது நீங்க வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இப்போ உள்ள வயசுல நீங்க கத்துக்கிறது எளிமை. எனக்கு 68 வயசு ஆகுது, நான் இப்போ உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை நான் கத்துக்கலைன்னா நான் பின்தங்கிடுவேன், நம்ம மனம் பின்தங்கிடும் நான் இன்னைக்கு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் கத்துக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னா தேவை இல்லை அப்படின்னு சொல்லலாம், தேவை இருக்குன்னு சொல்லலாம். நான் கத்துக்கிறது மூலமா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு நன்மை நடக்கும்னா நான் கத்துக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா கத்துக்க முடியும்னா உங்க வயசுல உள்ளவங்க நிச்சயமா கத்துக்க முடியும். அதனால இதை பத்தி பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை மனப்பான்மை தான். இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற விடாமுயற்சி வேணும். அந்த விடாமுயற்சியோட இதை பண்ணுங்க. இந்த ஏஐ மாதிரி இன்னும் என்ன கம்யூனிகேஷன் வரும்போது விஷுவல் கம்யூனிகேஷன் நம்மகிட்ட உள்ளது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு? முந்தி சாதாரணமான படம் வீடியோ அப்படி இருந்தது. இப்போ இமர்சிவ் டெக்னாலஜி. இப்போ நீங்க பக்கத்துல இருந்து நம்ம பண்ணியிருக்கிற காசி வர்ச்சுவல் ரியாலிட்டி யாராவது பார்த்துட்டு தான் தெரியும். நாம சிவபெருமான் பக்கத்துல உட்கார்ந்து பூஜை பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இமர்சிவ் டெக்னாலஜி இப்ப நாம் இங்க இந்த கல்லூரியில கொண்டு வரோம். ரொம்ப சீக்கிரமா அதை கொண்டு வர போறோம். அதை நீங்க கத்துக்கிறதன் மூலமா நீங்க உங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் வர்ச்சுவல் ரியாலிட்டி இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கலை. அதே சமயத்துல இனிமேல் எல்லாரும் கம்ப்யூட்டர் செல்போன் இல்லாமல் இனிமேல் நாம் நடமாடக்கூடிய காலம் வரப்போகுது. எப்படி வரப்போகுது? இப்ப எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் வருது. ஸ்மார்ட் கிளாஸ்ல கேமரா இருக்கு. அந்த கேமராவோட ஏஆர் விஆர் கிளாஸ் இருக்கு. நீங்க உங்க கண்ணாடியிலேயே அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். நமக்கு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ங்கிற லெவலுக்கு வருதுன்னா நாம் அதை பயன்படுத்துறதுக்கான வழிவகைகளை நாம் கண்டுபிடிக்கணும். எதுலாம் இதை பயன்படுத்தலாம்? இப்ப நாங்க காசி கோயில்ல பண்ணோம். அது கோவிலுடைய பூஜையை நம்ம காமிக்கணுங்கிற டெக்னாலஜியில அவன் அதை பண்ணல, நாம் அதை அதுக்கு பயன்படுத்தணும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்துல பண்ணலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வர்ச்சுவல் ரியாலிட்டியில காமிக்க முடியும். நீங்க அந்த வீட்டுக்குள்ள போன மாதிரி ஒரு அனுபவத்தை ஒரு கண்ணாடியில கொடுக்க முடியும். ஒரு நகைக்கடை விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா வெறும் இப்போ போட்டோவை போட்டு ஒருத்தர் பேசுறதுக்கு பதிலா அந்த நகையை நாம் போட்டு பார்த்தா எப்படி இருக்குங்கிறது இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இதெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வழியாக நாம் கற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கோம். இது ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்ப தமிழ்ல பயன்படுத்த முடியுமா, ஆங்கிலத்துல பயன்படுத்த முடியுமா? முடியும். எல்லாத்துலையும் பண்ண முடியும். அதனால நீங்க என்னென்ன படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுடைய தகுதியை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன உதவி நம் கல்லூரியில் செய்ய முடியும் என்று நாங்கள் யோசிச்சு ஒரு 2-3 விஷயம் நாங்கள் இந்த ஒரு அடுத்த மாசத்துலயோ அடுத்த மாசத்துலயோ நாம் துவங்கலாம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ட்ரோன் டெக்னாலஜி பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ் பண்ணலாம், ஐஓடி பண்ணலாம். இதெல்லாம் இனிமேல் எப்பவுமே வேலையை விட்டு போகக்கூடாத விஷயங்கள்.
வேலையை நாம் அந்த வேலையில் இருந்தோம்னா அதை விட்டு நாம் வேலையை நம்மளை நீக்க முடியுமா அப்படின்னா நீக்க முடியாத வேலைகள் நமக்கு நிறைய இருக்கு. அந்த வேலைகளை நீங்கள் இப்போ கற்றுக்க பாருங்க. இது என்னுடைய ஒரு சிறு ஆலோசனை. எல்லாம் நல்லபடியாக வாழ்க்கை நடத்துவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.